வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2006க்கு முன்னாடி வந்த ஹவல்தார் டு ஆனரி நாயக் சுபதார் வந்து யாரெல்லாம் இருந்தீங்களோ உங்களுக்கு வந்து ஓஆர்ஓபி படி பென்ஷன் வந்து ரிவைஸ்ட் ஆகாமல் இன்னுமே கம்மியான பென்ஷன் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்று 22 ஆகஸ்ட் 2024 வந்து ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. DESW டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் வந்து அந்த லெட்டர் மூலிமா 2006க்கு முன்னாடி இருந்த ஹவல்தார் டு ஆனரி நாயக் சுபதாருக்கு வந்து எவ்வளோ பெனிஃபிட் வரப்போகுது, அதே போல் 1/1/2006 இன்றைக்கி டேட் வரைக்கும் எது வரைக்கும் உங்களுக்கு வந்து பென்ஷன் ரிவைஸ்டு ஆகாத வரைக்கும் அவ்வளோ நாள் வரைக்கும் உங்களோட அறிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லெட்டரை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறோங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இந்த மாதிரி பென்ஷன் ரிலேட்டடாகவும் சரி டாக்குமெண்ட் ரிலேட்டடாகவும் சரி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்து உங்களோட பென்ஷன் சம்மந்தமான ப்ராப்ளம் என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த லெட்டர் பார்த்துருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது நேற்று. ஸோ நேற்று ரிலீஸ் ஆன லெட்டரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2006க்கு முன்னாடி இருந்த ஹவல்தார் டு ஆனரி நாயக் சுபதார், ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு லாஸ்ட்டாக ஒரு 2 வீடியோ வந்து போட்டோம். ஆனரி நாயக் சுபதாருக்கு வந்து பென்ஷன் எவ்வளோ கம்மியாக கிடைக்குது, ரெகுலர் நாயக் சுபதாருக்கும் ஆனரி நாயக் சுபதாருக்கும், அதே போல் MACP நாயக் சுபதாருக்கு வந்து என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆனரி நாயக் சுபதாருக்கு இன்றைக்கி டேட்லையுமே வந்து பென்ஷன் கம்மியாக தான் வாங்கிட்டு இருக்காங்க 2006க்கு முன்னாடி வந்தவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 2006க்கு முன்னாடி வந்த பென்ஷனருக்கு ஓஆர்ஓபி பென்ஷன் ரிவிஷன்லையும் கிடைக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே கூட கிடைக்கலாம். ஆனால் 1 ஜூலைலேருந்தே இது வந்து இம்ப்ளிமெண்ட் OROP 3 வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுனால மேக்ஸிமம் உங்களுக்கு OROP 3 ரிவிஷன் ஆகும்போது தான் இந்த லெட்டர் படி உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து அதிகமாகி கிடைக்கலாம். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் 631 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹவல்தார் டு ஆனரி நாயக் சுபதார் பென்ஷன் ரிவிஷனுக்கான சர்க்குலரு. ஸோ அந்த சர்க்குலர் படி இது 2006க்கு முன்னாடி யாரெல்லாம் ஃபேமிலி பென்ஷனராக இருந்தீங்களோ உங்களுக்குமே இது வந்து பொருந்தும். ஃபேமிலி பென்ஷனர்னாக்கா டிஃபெண்டர் பென்ஷனுக்கு பொருந்தும். ஹவல்தார் டு ஆனரி நாயக் சுபதாருக்கு மட்டும்தான், மற்ற ரேங்கில் இருக்கிறவங்களுக்கு இல்லை. ஏன்னா மற்ற ரேங்கில் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு என்ன பென்ஷன் ரிவிஷன் ஆகிட்டு உங்களுக்கு எவ்வளோ பென்ஷன் கிடைக்கணுமோ அந்த அமௌண்ட் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இது ஒன்லி ஹவல்தார்லேருந்து ஆனரி நாயக் சுபதாராக பென்ஷன் வந்தவங்களுக்கு மட்டும். ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட பே ஹைக்கு எப்போலேருந்து இது வந்து அதிகமாகி கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1/1/2006 கிடைக்கணும். இதோட பெண்டிங் அரியர் 1/1/2006 எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கணுமோ அந்த அமௌண்ட்டு அரியராக கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த லெட்டர் வந்து குறிப்பிட்டு இருக்குது என்னன்னாக்கா 1/1/2006க்கு முன்னாடி ஹவல்தார் ரேங்கில் இருந்து ஆனரி நாயக் சுபதாரா பென்ஷன் வந்தீங்களோ உங்களுக்கெல்லாம் பென்ஷன் ரிவைஸ்டு ஆகாமல் OROP 1லையும் சரி OROP 2லையும் சரி உங்களுக்கு கம்மியான பென்ஷன் தான் கிடைச்சிருக்கு. ஸோ அதை வந்து அதிகமாக்கி கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த லெட்ரு. ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா 2006க்கு முன்னாடி வந்த பென்ஷனருக்கு இதுக்கு முன்னாடியே சர்க்குலர் 568 பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ரெகுலரில் எல்லா ரேங்குக்குமே பொருந்தாது. ஆனால் இது வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஹவல்தார் டு ஆனரி நாயக் சுபதாருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்காது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆனரி நாயக் சுபதாருக்கு சர்க்குலர் 631 கிடைக்கல. OROP டேபிள்லேயே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிவிஷன் பண்ண அமௌண்ட்டும் அவங்களுக்கு வந்து சரியாக கிடைக்கல. இந்த ப்ராப்ளம்லாம் இந்த லெட்டர் மூலிமா உங்களுக்கு வந்து சால்வ் ஆகிடும். OROP 3 ரிவிஷனில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிவிஷன் ஆகிட்டு வரும். ஸோ இந்த லெட்டர் படி உங்களுக்கு OROP 1 சரி OROP 2 சரி 1/1/2006 உங்களுக்கு எவ்வளோ தொகை வரலாம் அப்படின்னு ஒரு தோராயமான கேல்குலேஷன் பண்ணி வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைன்ற பட்சத்தில் நீங்கள் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி வீடியோலாம் போட முடியும். ஏன்னா அந்த வீடியோ டேட்டா எல்லாம் எடுத்து கேல்குலேஷன் பண்ணி போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் கிட்ட ஆகலாம். ஏன்னா 2006 நம்ம கேல்குலேஷன் பண்ணனாக்கா இன்றைக்கி கிட்டத்தட்ட 20 வருஷத்தோட கேல்குலேஷன் பண்ணணும். ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட் இருக்குதுன்ற பட்சத்தில் தான் நான் அந்த வீடியோ வந்து கொண்டு வர முடியும். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது, சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. நம்ம போடுற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஏதாவது ரெஃபரன்ஸ் லெட்டர் இருக்கும், இல்லை எங்கேயாவது ஒரு இடத்த வந்து அதோட ரெஃபரன்ஸ் இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணுறதில்ல. ஸோ நான் போடுற வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது தப்பாக இருக்குது, இல்லை தவறாக இருக்குது, பொய்யான கருத்து இருக்குனாக்கா ஸோ நீங்கள் வந்து நம்மளோட சேனலை ஸ்கிப் பண்ணிக்கலாம். வேறு எந்த சேனலில் வந்து உண்மையான தகவல் கொடுக்குறாங்களோ அந்த சேனல் பார்த்து உங்களோட பென்ஷன் ரிலேட்டடான ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா நான் வந்து வித்தவுட் ரெஃபரன்ஸில் ஏதாவது வீடியோ இருக்குது, இந்த இடத்த வந்து தப்பாக சொல்லியிருக்கீங்கனாக்கா நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.